ஹலோ மக்களே. சோ நம்ம பாண்டிச்சேரியில நம்ம கார் ஆக்சரிஸ்க்கு நிறைய ஷாப் பார்த்திருப்போம். காருக்கு அலாய்வீலுக்கு இந்த ஷாப் நம்ம வீடியோஸ் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இன் பாண்டிச்சேரி. ஆக்சுவலா தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அலாய்வீலுக்காகவே தனியா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்காங்க. யார் பண்றாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளோட அண்ணாமலை கார் ஆக்சரிஸ் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. நீங்க அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த ஸ்டெப்பா சோ பின்னாடி தெரியுதுல அலாய்வீல் எல்லாமே ஒரு நியூ ஸ்டெப் டோரா ஒன்று பண்ணிருக்கிறாங்க. அலாய்வீல்ஸ்க்காக தனியா ஒரு ஷோரூம் பண்ணிருக்கிறாங்க. சோ நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சின்ன கார்ல இருந்து ஹை எண்ட் கார் வரைக்கும் டாப் எண்ட் கார் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட அலாய்வீல் இருக்குது. சோ இதை பத்தி உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா பிரதரே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோஸ்ல ஷேர் பண்ணுவாரு. ஒரு கார் ஆக்சரிஸ்க்கு அண்டர் ஃபீட் ரோட்னாலே அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலையோட அடுத்த பயணம்னா என்னவா இருக்கும்? பொதுவையில மக்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அலாய்வீல் புதுச்சேரியில இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே இருந்தது. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் அலாய்வீல் ஷாப். இது எங்களுடைய ஒன் ஆஃப் த டிவிஷன். ஸோ என்னென்ன அலாய்வீல் வேணும், எப்படி வேணும், காருக்கு எந்த அலாய்வீல் போட்டால் நல்லா இருக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் இதுக்கு மூலிமா கடந்த ஒரு வருஷமாக சர்ச் பண்ணி இப்போ இந்த ஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கஸ்டமருக்கு காரை எடுத்துன்னு வந்தாங்க மட்டும் போதும். நாங்கள் அதுக்கு வேண்டிய அலாய்வீலை நாங்களே சூஸ் பண்ணி அருமையாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இடம் எங்க லொகேட் ஆயிருது? அதான் அடுத்த கேள்வியா வரும். இடம் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அண்ணாமலை கார் ஜுவல்லரின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. இந்திரா காந்தி சிக்னல் பக்கத்துலேயே நம்மளுடைய ஷாப் இருக்கு. ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணி வந்துடலாம். ஓகே. ரொம்ப ஈஸியஸ்ட் லொகேஷன். ஓகே. தட்ஸ் ஆல். சரி, இப்ப கார்னு எடுத்துக்கிட்டா அவ்வளோ வகை கார் இருக்குது, அவ்வளோ வகை பிராண்ட்ஸ் இருக்குது. எப்படி எல்லா பிராண்டுக்குமே ஒரு கவர் கொடுக்குறீங்க? அது எதுக்கு தகுந்த மாதிரி அலாய்வீல்ஸ் வச்சிருக்கீங்க? சார், ஒரு கார் அலாய்வீலோட இப்போ எல்லா கம்பெனி காருமே வருது. பட் சில கார்ல மட்டும் மீடியம் செக்மெண்ட்டோ லோயஸ்ட் செக்மெண்ட்ல அலாய்வீல் வர்றது இல்லை. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த கஸ்டமருக்குமே. இந்த அலாய்வீல் அவங்க ப்ரொடக்ட் பண்றதால காருடைய மைலேஜ் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும், தவிர குறையாது. பிகாஸ் ஒன்ஸ் ஸ்பீடு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டோம்னா ஹெவியா இருக்கிற டயரு ஃபாஸ்டா உங்களை மூவ் பண்ணி தான் கொடுக்குமே தவிர ஸ்லோ பண்ணி கொடுக்காது. அது இல்லாம ஒரு ஹம்பு அல்லது ஒரு பள்ளம் மேடுல போறப்ப நார்மல் வீல் டேமேஜ் ஆகும். அதே நேரத்தில் அந்த வீலுக்கு செக்யூரிட்டி கிடையாது. அலாய்வீல்ன்றது உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. நீங்க சொல்ற விஷயம் தான் நானே கேட்க வரேன். நார்மல் வீலுக்கும் அலாய்வீலுக்கும் இது ஒரு டிஃபரண்ட் இருக்குது. எஸ் எஸ். இப்ப நார்மல் வீலுக்கும் பிரைஸ் வைஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்ல இதோட இப்ப நார்மல் வீலுக்கு நான் போறதுக்கும் அலாய்வீல் போறதுக்கும் என்ன ஒரு டிஃபரண்டா நான் பார்க்கலாம்? சார், நகையில பாத்தீங்கன்னா உமா கோல்டுன்னு சொல்லுவாங்க, அதே போல கோல்டுன்னு சொல்லுவாங்க. உமா கோல்டுக்கும் என்னன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா குவாலிட்டியில கோல்டு எந்த அளவுக்கு அதிகமோ அது மாதிரி அலாய்வீல்ன்றது குறைஞ்சது 10% அதிகமா தான் இருக்கும் பிரைஸ்ல. நம்ம அதுல ஷோ தான் பார்க்கணும், அழகா இருக்கு வண்டி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர நீங்க இதுல பிரைஸ் காம்பன்சேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா சேஃப்டிக்கும் நீங்க அழகா இருக்கிற வண்டிக்கு நீங்க செலவு பண்றது தப்பு இல்லை. ஸோ அதனால காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 to 35 ரேஞ்சில் நம்ம அலாய்வீல் கிடைக்கும். இப்போ அந்த பிரைஸ்க்கு அது ஒர்த்தாவே இருக்குமா? அந்த டேஸ் வரைக்கும் ரன் ஆகுமா? ரியலி சார், இது லைஃப் டைம் உங்களுக்கு ஓடினே இருக்கும் இந்த டயர். உங்களுக்கு மற்ற வீல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனில கொடுக்குற நார்மல் வீல்லாம் பாத்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்ல அவ்வளோ பெண்ட் ஆகும், அலைன் மாறும், நிறைய இருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஒன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றோமோ அதுவே 10 வருஷமா ஆனாலும் சரி, 15 வருஷமா ஆனாலும் சரி, நீங்க மாடல் ஒன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவிர வீல் வீணாயிடுச்சுன்னு மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இங்க இவ்வளவு அலாய்வீல் இருக்குது, இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இவ்வளவுதான் வெரைட்டிஸ் இருக்குதா இல்ல கேட்டலாக்ன்ற மாதிரி தனியா வச்சிருக்கீங்களா? சார், அலாய்வீல்ன்றது ஒரு 100கணக்கான மாடல் இருக்கு சார். அதெல்லாம் வைக்கணும்னா ஒரு தெருவே இருந்தா கூட பத்தாது. சோ இதுல என்னன்னா லேட்டஸ்டா அப்டேட் பண்ற ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு ட்ரெண்ட், இன்னைக்கு டேட்ல என்ன, நாளைக்கு டேட் என்ன, நாளைக்கு மறுநாள் என்ன, அந்த டேட் ஆஃப் அப்டேஷன்ல மட்டும்தான் அலாய்வீல நம்ம இங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஓல்டு 1980 90 2000 இப்ப அந்த மாடல்லாம் இப்ப யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கு 2020ல இருந்து 25ல என்ன ட்ரெண்ட் ஓடினு இருக்கு, ஃபாரின்ல என்ன வண்டி ஓடுது, அதுல எது ஃபாஸ்டா இருக்கு, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு அலாய்வீல்ல நாங்க செலக்ட் பண்ணி இங்க நாங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கோம். இப்ப இதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? பேரண்டல் பிரைஸ்ல வருமா இல்ல நாலுமே சேர்த்து ஒரு பிரைஸ் தருவீங்களா? சார், இது இனிஷியலா உங்களுக்கு புதுசா மாத்துறப்ப எல்லாமே 4 வீல் தான் சார் போடுவாங்க.
இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வீல் எனக்கு மாத்தி கொடுங்கன்னா அந்த டைம்ல ஒரு வீலும் நாங்க ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஓகே. ஆனா இனிஷியலா போகும்போது ஒரு 4 வீல்ன்றது அவங்க டெஃபினட்டா 4 வீல் மட்டும் தான் பிரைஸ் நாங்க சொல்லுவோம். ஓகே. இது வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ண வராங்க, ஜஸ்ட் அவங்க என்ன மாடல் பாக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு ஆமா சார் அதோட ப்ரொசீஜர் ஒண்ணும் இல்லை சார். இந்த வீலை செலக்ட் பண்ணிட்டு வண்டியை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டைப் அலைன்மெண்ட் பேலன்ஸ் இருக்கு, அங்க நாங்களே கொண்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸ் பார்த்து வீல பர்ஃபெக்டா ரன் ஆகுதா இல்ல செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இப்ப லைக் என்ன விஷயம்னா, இப்ப ஒரு புது கார் எடுக்கிறோம், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு சர்வீஸ் பண்ணன்ற விஷயம் இருக்குதுல்ல. இப்ப நம்ம புதுசு ஒரு அலைவில் போடுறோம், இவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த ஒரு சர்வீஸ்ன்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க இன்ஸ்டன்டா இப்ப நீங்க போடுறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க 5 வருஷம் சொன்னோம் 10 வருஷம் சொன்னோம் நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணினே இருக்க வேண்டியதுதான். நடுவுல ஒரு எப்பெல்லாம் சர்வீஸ் போறீங்களோ அப்ப மட்டும் அலைன்மெண்ட் பேலன்ஸ் பார்க்கணும். டியூ டு டயரால தான், அதுவும் வீலால கிடையாது. டயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ பஞ்சர் பாக்குறீங்க ஒரு டயர் கைட்டி மாட்டுறப்ப நீங்க அலைன்மெண்ட் பேலன்ஸ் பாத்துக்கிறது நல்லது. ஓகே சார். அடுத்த கேள்வி, ரஸ்டா ரஸ்ட் ஃப்ரீயா? டெஃபினட்டா சார். இது ரஸ்ட் ஆகாது, உங்களுக்கு பாலிஷும் தேவைப்படாது. இதுல இதனுடைய ப்ரொடக்டிவ் எல்லாமே இந்த கோட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சில்வர் கோட்டிங். இதுல நிறைய வித்தியாசம் என்னன்னா, இதுல டைமண்ட் கட்டுன்னு ஷேப் இருக்கும், நார்மல் கட்டுன்னு ஷேப் இருக்கும், ஹை லுக் இருக்கும். இது மாதிரி பல டிஃபரன்ஸான ஷேப்ஸ் மாடல்ஸ்லாம் இருக்கு. ஓகே. சோ உங்களுடைய சாய்ஸ் என்னன்னு இங்க வந்த பிறகுதான் தெரியும் இதனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது நாங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. என்ன காருக்கு என்ன அளவில் போடலாம்? இல்ல எல்லா காருக்குமே ஒரே அளவில் சார். இதுல மாருதி 800 12 இன்ச்ல இருந்து 18-20 வரைக்கும் வீல்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஓகே. சோ நார்மல் ரெகுலர் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 14 இன்ச் டிசைர், எர்டிகா 15 இன்ச், வென்டோ 15 இன்ச், அந்த மாதிரி ஸ்கார்பியோ 16, 17, XUV 7700 இந்த மாதிரியான காருக்கு வீல் என்ன சைஸோ அதே பர்ஃபெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரான ஆப்ஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்க 14 இன்ச் எனக்கு 15 போடுன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான சைஸ் கொடுத்து எந்த மாதிரியான போல்டு எந்த மாதிரியான லொகேட் பண்றோம் நாங்களே கைட் பண்ணி கொடுப்போம். எல்லா காருக்கும் பண்றேன் சார். சில பேர் அலைவில கம்பெனிலே போட்டே வரும், அவங்களுக்கு அந்த லுக்கு பிடிக்காது. ஸோ இங்க வர்றப்ப அதை விட பெட்டரா இருக்கும், அதனால நான் சூஸ் பண்ணிட்டேன். கார் ஷோரூம் எடுத்துட்டு அங்கவே அவங்க அலைவில் சேல் பண்றாங்க. சோ அங்க சேல் பண்ற அலைவிலுக்கும் இங்க பண்றதுக்கு என்ன ஒரு டிஃபரண்ட் நான் பார்க்கலாம். நான் ஏன் அங்க போடாம இங்க வந்து போட மாதிரிதான் கேள்வி. இல்ல சார், கார் ஷோரூம்ல ஒரே சாய்ஸ் தான். நீங்க போனீங்கன்னா அவங்க வண்டியில என்ன இருக்கோ அதுதான் பாப்பாங்க. சோ கஸ்டமர் சாய்ஸ் என்ன இவ்வளவு செலவு பண்ணிட்டு இந்த சில பேருக்கு அது பிடிக்காது, அந்த மாடல் இல்ல சார் என்னமோ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றவங்க இங்க வந்தாங்கன்னா இவ்வளவு சாய்ஸையும் நான் காமிப்பேன், பிடிக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல எக்ஸிஸ்டிங் அந்த வீல் இருக்கு பாருங்க, அதையும் நாங்க ஒரு நாமினல் ரேட் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு எடுத்துட்டு சில பேர் எடுக்க மாட்டாங்க, மத்த அலைவில் ஷாப்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், டீலரும் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பட் நாங்க அதுக்கு ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கின்னு அந்த பிரைஸ் நாங்க மேட்ச் பண்ணி கொடுப்போம். இதுல ப்ராப்ளம்ல மேஜர் என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? 100% ப்ராப்ளமே இருக்காது சார். அலைவில் போட்டாலே சேஃப்டி தான் தவிர ப்ராப்ளம்ன்றதே கிடையாது. சோ ப்ளீஸ் கம் இன் அவர் ஷோ. ஓகே சார். எங்க லொகேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா சார்? இதுல இந்திரா காந்தி சிக்னல் அங்க இருந்து நியரஸ்ட் 50 மீட்டர்ஸ்ல நம்ம காமாட்சி ஹோட்டலுக்கும் இந்திரா காந்தி சிக்னலுக்கும் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கு. ஓகே. சோ வாங்க அண்ணன் கிட்ட சொல்லி சார் கிட்ட சொல்லி நான் ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தர சொல்றேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வரீங்க நம்ம சேனல் பார்த்து வந்து சொல்லுங்க, அவரு கொஞ்சம் ஹாப்பியா வரும். உங்க பிரைஸ் வைஸ்மே நான் கொஞ்சம் பெட்டராவே பண்ணி தர சொல்றேன் நான். ஓகேவா? தேங்க்யூ.